நம்ம இந்தியன் சினிமாவை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்துட்டு ஒரு பிளான் போட்டு அப்கமிங் இயர்ஸ் வந்து சூப்பரான மூவிஸ்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஒரு வகையில் இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு காம்போ வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கும்போது 1800 கோடி கலெக்ட் பண்ண ஒரு ஹீரோவும் 1000 கோடி கலெக்ட் பண்ண ஒரு டேரக்டரும் தான். ஸோ இந்த ஒரு காம்போ கேட்டாலே பயங்கரமாக இருக்குது. அதை தாண்டி இந்த ஒரு சன் பிக்சர்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த ஒரு காம்போ வீடியோவே வந்து பார்க்க அப்படியே ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குது. ஏசாமல் நம்ம அட்லி அண்ட் அல்லு அர்ஜுன் காம்போ வீடியோ தான் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த ஒரு வீடியோவை பற்றியும் தென் அந்த மூவியை பற்றின எனக்கு சின்ன சின்ன தாட்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு படத்தோட பட்ஜெட் பார்த்தோம்னாலே வந்து நல்லா மயங்கி விழுந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். 600 to 800 crore, அதாவது 800 கோடி கிட்ட வந்து இந்த ஒரு படத்தோட பட்ஜெட்னு சொல்கிறாங்க. 800 கோடினா நம்ம கோலிவுட்டில் அதிகமாக கலெக்ஷன் பண்ண மூவினா 2.0 தான். ஸோ அந்த ஒரு கலெக்ஷனை வந்து 800 crores கிட்ட தான் இருக்கும். அந்த ஒரு பட்ஜெட் நம்ம கலெக்ஷன் பண்ண அந்த ஒரு கலெக்ஷன் தான் வந்து அந்த ஒரு படத்துக்கு பட்ஜெட்னே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக 800 crores ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஷூட்டிங் மட்டும் ஆகாது. கண்டிப்பாக ஷூட்டிங்லாம் முடிஞ்சு அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஓவராலாக அந்த ஒரு படத்துக்கு தேவையான ஒரு பட்ஜெட் வந்து கண்டிப்பாக 800 crores கிட்ட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தோம்னா இந்த ஒரு படம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பிக் அண்ட் பிக்கர் ப்ராஜெக்டாக தான் இருக்க போகுது. செகண்டாக அந்த ஒரு மூவி டீம் ரிலீஸ் பண்ணி தான் அந்த ஒரு வீடியோ பார்த்தோம்னா 2.5 நிமிஷத்துக்கிட்ட இருக்குது. அந்த ஒரு 2.5 நிமிஷத்தில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட் மட்டும்தான் வந்துட்டு சன் பிக்சர் ஆஃபீஸில் இருக்க அந்த ஒரு வீடியோ. மற்றபடி எல்லாமே வந்து விஎஃப்எக்ஸ்க்காக அந்த அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த ஒரு மூவி டீம் எவ்வளோ பண்ணாங்கன்றது தான் அந்த ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா அந்த ஒரு மூவியில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுதுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மூவி டீம் வந்து விஎஃப்எக்ஸ் டீம் எவ்வளோ ஒரு டைம் கேட்குறாங்களோ அது கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சும்மா ஏனோ தானோ நம்ம ஊரில் வந்துட்டு இந்த 1 இயர்க்குள்ளே படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்ட்டு ஒரு அவுட்புட் வாங்கிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கோட் படம் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ கோட் படத்தில் டிஏஜிங் லுக்குக்காக சேம் அந்த ஒரு லோலா விஎஃப்எக்ஸில் தான் வந்துட்டு அந்த ஒரு டிஏஜிங்காக வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஒரு டிஏஜிங் லுக் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலான மெயின் ரீசன் வந்துட்டு மூவி டீம் எங்களுக்கு இந்த ஒரு டைமுக்குள்ளே வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் டீம் கிட்ட ஒரு டைமே கொடுக்கல. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ஓரளவுக்கு நல்லா தான் போயிடுச்சு மூவி ரிலீஸ்க்கு அப்புறம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஎஃப்எக்ஸ் டீம் எவ்வளோ ஒரு டைம் கேட்குறாங்களோ அந்த ஒரு டைம் வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஹாலிவுட்டில் நிறைய படம் பண்ணி அது வந்து சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் வைஸ். ஸோ அந்த ஒரு வகையில் பார்த்தோம்னா நம்ம ஒரு படம் பண்ணி கொடுத்து அந்த ஒரு படம் வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகுதுன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் வந்து நம்மளாக தான் இருப்போம். அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் டீம் மூவி டீம் கிட்ட என்ன கேட்டாலும் வந்து ஒரு மூவி டீமாக தான் அது பண்ணணும். ஸோ அது பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி டைமாக இருந்தாலும் சரி அது கொடுத்தா மட்டும்தான் ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் வரும். ஸோ அந்த ஒரு வகையில் சன் பிக்சர் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம அட்லியை பார்த்தோம்னா அட்லின்னு இப்போ சொன்னாலே வந்துட்டு வேற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு தமிழ் டேரக்டர் அது இந்த மாதிரி ஒரு படத்தில். ஸோ வேற மாதிரி ஒரு தமிழ் ப்ரொடியூசர் இந்த ஒரு படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு படம் வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அல்லு அர்ஜுன் மட்டும் இல்லைன்னா அதுக்குன்னு அல்லு அர்ஜுன் வந்து நான் குறை சொல்லலை. எனக்கு ஆசை இந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஆக்டர்ஸு ப்ரொடியூசரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு ஒரு தமிழாக இருந்துட்டு ஒரு உலகமே வந்துட்டு நம்ம படத்தை பற்றி பேசினா எப்படி இருக்கும். எனக்கு அதெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அந்த மாதிரிலாம் எப்போ நடக்கும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு படத்தில் நம்ம அட்லியை பற்றி பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட் அண்டு அவர் என்னதான் கேப்பி கேட்டுன்னு அது இதுன்னு சொன்னாலுமே வந்துட்டு எனக்கு வந்து அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை தாண்டி இந்த ஒரு வீடியோலையுமே பார்த்தோம்னா நிறையா அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் டீமில் இருந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து சூப்பராக இருக்குது அன்பிலீவபிள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வகையில் பார்த்தோம்னா அவங்க சொன்னது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உண்மையாக இருக்குன்னு சொல்லலை. கண்டிப்பாக அவங்க ஒரு விஷயத்தை அவங்க ஃபேஸை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ முன்னாடி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக ஒரு உண்மைத்தன்மையாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம அட்லிக்கு இந்த ஒரு படத்தில் இருக்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி எந்திரன் படத்தில் வந்து நிறைய விஎஃப்எக்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு படத்தில் வந்து ஆல்ரெடி ஏடியா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான இந்த ஒரு பிளேஸாக இருக்க போது இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்க்கும்போது இன்னும் யாருன்னு சொல்லி மூவி டீம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணாத வச்சு நம்ம கன்ஃபார்மாக ஒன்று சொல்லலாம். கண்டிப்பாக பெரிய மியூசிக் டேரக்டர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா பெரிய மியூசிக் டேரக்டர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏ ரோமன் மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் சொல்லி அது ப்ரமோஷனாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதை வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்ல வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பெரிய மியூசிக் டேரக்டர் யாரும் இல்லை. அந்த ஒரு வகையில் இப்போ சோசியல் மீடியாவில் நம்ம சாயா பெங்கர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே ப்ரோ இப்போ அவராக இருந்தாருன்னா ஏன் சொல்லாமல் இருக்காங்கன்னு பார்க்கும்போது மேபி அவருக்கு இன்னும் மூவி வைஸ் எந்த ஒரு ஆல்பமும் இன்னும் வந்து ரிலீஸே ஆகலை. ஸோ அப்படி இருக்கிற வகையில் ஒரு 700 கோடி ப்ராஜெக்டில் வந்து அவர் சொன்னோம்னா நிறைய பேர் வந்துட்டு நெகட்டிவாக சொல்லி அந்த மூவிக்கு நெகட்டிவாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் மேபி அவருக்கு ஏதாவது மூவி வைஸ் ஏதாவது ஒரு ஆல்பம் வந்து ஹிட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பென்ஸ் படம் மாதிரி வீடியோ ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே ஃபைனலாக இந்த ஒரு படம் என்ன மாதிரி ஒரு ஜேர்னர் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் மூவி டீம் வந்து அஃபிஷியலாக எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நமக்கு லைட்டாக ஹிண்ட் மட்டும் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி சோசியல் மீடியாவில் இந்த ஒரு படம்
படம் என்ன மாதிரி ஒரு ஜர்னர்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் வந்துட்டு பாஸ்ட் ப்ரெசன்ட் இல்லை பாஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை இன்னொரு சிலர் வந்து இது பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேரலல் யூனிவர்ஸ்லாம் நம்ம அட்லி என்ன கைவண்ணாலாம் இருந்துச்சுன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி எனக்கு இந்த ஒரு போஸ்டர் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வச்சு எனக்கு தெரிஞ்சது வந்து கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கும் ஸ்பேஸுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. அந்த போஸ்டர்லேயே வந்துட்டு அவுட்டர் ஸ்பேஸில் அந்த ஒரு எர்த்து தெரியுற மாதிரி தான் வந்து போஸ்டர் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி வேறு ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு பார்க்கும்போது இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோவில் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட்லாம் வரும்போது பார்த்தோம்னா நல்லா பிரைட்னஸ் வச்சு பார்த்தோம்னா பின்னாடி வந்துட்டு நிறைய ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி தான் வந்துட்டு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி ஏதோ ஒரு நெருப்பு எரியிற மாதிரி ஒரு பேப்பர் பற்ற வச்சோம்னா நெருப்பு எப்படி எரியும் அந்த மாதிரி தெரியுது. ஒரு சில நேரம் பார்க்கும்போது இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி க்ளவுட்ஸுக்கு பின்னாடி ஒரு சன்னு வந்துச்சுன்னா அது எப்படி தெரியும் நமக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்பேஸுக்கும் இந்த ஒரு படத்துக்கு ஏதோ லிங்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பார்த்தோம்னா இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு பாஸ்ட் ப்ரெசென்ட் இந்த மாதிரி வந்து ரூமர்ஸ் வந்துச்சு. அந்த ஒரு ரூமர் படி பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோலேயே வந்துட்டு ஒரே ஒரு ஷாட் மட்டும்தான் இந்த ஒரு படத்துக்கு ரிலேட்டடாக வந்த மாதிரி இருந்துச்சு. அது எந்த ஒரு ஷாட்டுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்வாட் எடுத்து நீட்டுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ஷாட் பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கும் பாஸ்ட்டுக்கு ஏதோ வந்து ஒரு லிங்க் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ரூமர்ஸ் தான் மக்களே. ஸோ இந்த ரூமர்ஸ்லாம் வந்துட்டு உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு டெய்லி அப்டேட்ஸ் மூவி அப்டேட்ஸ் வரும். ஸோ அதை வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணி டெய்லி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டெய்லி அப்டேட்ஸ் போடுறோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை.